அந்த சாபம் சுமரும். ஒருவேளை நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு, அதான் நல்லா கவனிங்க, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ரத்தத்துல கழுவப்படும் பொழுது அந்த தலைமுறை சாபங்கள் உடைக்கப்படுது. ஆனா உங்க வீட்டுல சகோதரங்கள் இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படல, இன்னும் உலகத்துலதான் இருக்கிறாங்க, அந்நிய மார்க்கத்துக்குள்ளதான், இன்னும் விக்கிர ஆராதனைகளை தான் பின்பற்றாங்கன்னா அந்த சாபம் அப்படியே யார் மேல வருது? உங்க சகோதரருக்கு மேல வருது. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? விடுதலை பெறீங்க. உங்க மூலமா இந்த தலைமுறை சாபம் என்ன செய்யப்படுது? சுத்திகரிக்கப்படுது. இது ஒரு காரியம். ரெண்டாவது, கட்டுக்கள். நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ, எரேமியா 30:8, எரேமியா 2:20, ஏசாயா 58:6, நாகும் 1:13, பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா 10:27, இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த கட்டுக்கள்ன்ற இடத்துல நுகம் கூடவே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. கட்டுக்கள்னு எங்கெல்லாம் பைபிள்ல படிக்கிறீங்களோ அங்க நுகம். கட்டு என்பது இப்ப உங்களுடைய தலைமுறை சாபம் அப்படியே என்ன செய்யுது? உங்க மேல அந்த சந்ததி வரும்பொழுது கட்டா மாறுது. அப்படின்னா அது அந்த கட்டுன்ற அர்த்தம் என்ன அப்படின்னா விடுதலை பெற முடியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. விடுதலைன்னா என்ன? இப்ப மெண்டலால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, பைத்தியம் முடிச்சிருக்கிறீங்க, படுத்த படுக்க, அந்த 3-4 தலைமுறை வரையும் அப்படியே மருத்துவமனையிலே படுத்த படுக்க. அது போல பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு தீராத வியாதிகள், இது தொடர்ந்து ஜெனரேஷனா வருதுன்னா அது கட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அந்த தலைமுறை சாபம் தான் அப்படியே கட்டா மாறுது. உங்களுக்கு புரிஞ்சிரும் நினைக்கிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதே போல இன்னைக்கு நீங்க மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, எல்லா காரியத்தையும் ஓடி திரியுறீங்கன்னா அதுவும் கட்டு. அதை என்ன செய்யுது? செய்வன, மாந்திரிகம், பில்லி சுனியங்கள், இதெல்லாம் நீங்க விதைக்கிற இதெல்லாம் என்ன செய்யப்படுது? உங்க பிள்ளைகளுக்கு மேல கட்டா மாறுது. நுகம்ன்றது என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல போயிட்டு அடிமைப்பட்டு இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுவீங்க, பாச நான் ஒரு வீட்டுல வந்தா அந்த 10 வருஷம் அந்த இடத்த விட்டு என்னால எழும்ப முடியல, ஒருவேளை ஒரு வேலையில இருந்தா என்னால அந்த 1 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல, நான் அப்படின்னா நீங்க சிறைப்பட்டு இருக்கிறீங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் நுகம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப யாக்கோபு 14 வருஷம் எங்க போயிருந்தாரு? லாபானுடைய வீட்டுல போயிட்டு இருக்கிறாரு 14 வருஷம். அதைத்தான் எரேமியா 2:20 பாக்குறோம். கர்த்தர் அறுத்தது அங்க சொல்றாரு. அப்ப நீங்க ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்களால எதுவுமே செய்ய முடியல, அந்த வீட்டுல வாழ முடியல, விருத்தி இல்ல, அது போல ஒரு வேலையில தொடர்ந்து நிக்க முடியல, உங்களை அப்படியே அலக்களிக்க வைக்கிறது, இதெல்லாம் நுகத்தடி. அப்படின்னா இந்த நுகத்தடி கட்டுக்கள் எல்லாம் உன்னோட சேர்றது. அதைத்தான் கர்த்தர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் நுகத்தை முறித்து, இல்லாட்டி கட்டுக்களை அறுத்து, இல்லாட்டி உடைத்து அப்படின்னு பைபிள்ல பாக்குறீங்கன்னா இந்த கட்டும் நுகமும் ஒன்று. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தனிப்பட்ட இடத்துல மாறும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நீங்க எப்படி உங்க ஜெனரேஷன்ல அதை சுமந்து வர்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி மாறும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மூன்றாவது, நல்லா கவனிக்க, போராட்டம். போராட்டம்ன்றது ஆவிக்குரிய போராட்டம். அதான் எபேசியர் 6:12 அவர் சொல்றாரு, பாருங்க 11:12 சொல்லுது, மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நாங்க பாக்குறோம். அப்ப போராட்டம்ன்றது ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை போற விடாதபடி